ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரி 4ஆம் நாள் பூஜைக்கு ஒரு சூப்பரான கதம்ப சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சாம்பாரில் போடுற எல்லா காயும் எடுத்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு 4 மடங்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கொஞ்சோண்டு அளவுக்கு புளி தண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு 1/2 டம்ளர் வரும். அப்போ 4.5 மடங்கு தண்ணி ஆகும். எல்லா காயும் எண்ணெய்க்குள்ளே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய்க்குள்ளேயே வணக்கிடுங்க. சாம்பார் தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு உள்ளேயே கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி உள்ளே கொட்டிடுங்க. அரிசி தண்ணி உள்ளே கொட்டிட்டு அந்த புளி தண்ணியும் உள்ளே ஊற்றிட்டு 2 தக்காளி கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. இதை போட்டுட்டு கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். 2 சவுண்டு விட்டு இறக்கிடுங்க. சூப்பரான சாதம் ரெடி. இதுக்கு நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், நெய் ரெண்டுமே ஊற்றிட்டு கடுகுளுந்து பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், முந்திரி 4 ஒரு டேஸ்ட்டுக்காக அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 வரமிளகா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு தாளித்து ஒரு கிளறி மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சாதம் ரெடி.